உன் பிள்ளைய பத்தி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அசிங்கமான பாட்டு தான் கேட்குது, குத்து பாட்டு தான் கேட்குது, ரசனை கெட்டு போச்சு, பெரியவங்க பேச்சே கேட்கறது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அதன் விதையை நீ 3 நாட்களுக்கு முன்னால் விதைத்து விட்டாய். அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு? ரசனையை மாற்றி கொடுத்தது யார்? நீங்கள் தான் கொடுத்தீர்கள். கொடுத்தது நீங்கள். திட்டதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது, முடியா சரியா வெட்ட மாட்டேங்குது, பேண்ட சரியா போட மாட்டேங்குது, பிளவுஸ சரியா போட மாட்டேங்குது, துப்பட்டாவை போட. எப்படி போடும்? ரசனையை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். இங்க எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்க குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்சை கேட்காது. சாபம் இல்லை, நடைமுறை. ஏன் கேட்காது? நீங்கள் கேட்டீர்களா? அதுவும் கேட்காது. ஆனால் கேட்காது என்பதற்காக நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள். அவன் கேட்க மாட்டான், அப்படித்தான் கேட்பான். எப்போ கேட்பான் தெரியுமா? வாழ்க்கை அவனை பார்த்து கேள்வி கேட்கும்ல, அப்போ கேட்பான். எங்க அப்பா இப்படி சொன்னார்ல, எங்க அம்மா இப்படி சொன்னாங்கல்ல, அப்போ கேட்பான். ஆனா அப்போ கூட அவனுக்கு நினைவு வருவதற்கான எந்த சொல்லையும் நீங்கள் தரவில்லை என்றால், இந்த சமூகம் தரவில்லை என்றால், அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? கற்றலை நாம் அந்த குழந்தைகளுக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கற்றறிந்த அவை இது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை நீங்கள் பேச கூப்பிட்டு இருந்தால் இந்த பாயிண்ட மட்டும் நான் சொல்லி இருந்திருக்க மாட்டேன். கவனமா கேட்டுக்கோங்க, நான் சொல்றது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் கேட்பதற்கான பேச்சு மட்டும் அல்ல, என்னுடைய பேச்சு வீட்டிற்கு கொண்டு சென்று சிந்திப்பதற்கான சில விஷயங்களும் வரும். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் இல்ல. போனதுக்கு அப்புறமாவும் உள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்கதான் நல்ல பேச்சாளர். உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வாய்ப்பை, ஒரு வார்த்தையை இப்போ தரேன். ஒரு ஆப்பிரிக்க அறிஞன் இதை சொன்னான். அந்த ஆப்பிரிக்க அறிஞன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆங்கிலத்தில் அவன் வேகமாக பேசுகிறார். அவருடைய ஸ்லாங் எனக்கு புரியல, ஆனால் எழுத்தில் அது வந்து கொண்டே இருக்கிறது. வாசிப்பு பழக்கம் இருப்பதனால் ஆங்கிலத்தில் அவர் பேசியதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு அதை குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், மனதில் ஆழமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறை மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்லுகிறேன். கற்றலை எப்படி விதைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உன் பேரனின் மகன், நம் அனைவருக்கும் சொல்லுகிறான், உன் பேரனின் மகன் வசதிகள் அற்று வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். எவ்வளவு பெரிய சாபம்! என் பேரனின் மகன் ஏன் வசதிகள் இல்லாமல் வாகனம் இல்லாமல் நடக்க வேண்டும்? அதற்கு அவன் காரணங்களை சொல்லுகிறான், வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறான், உலக மனித வரலாற்றின் அரசியலை சொல்லுகிறான், 5 படிநிலைகளில் சொல்லுகிறான். உன் பேரனின் மகன் வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் தெருவில் நடப்பான். காரணம், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குகிறான். நாம எந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோம்? எல்லா பெற்றோருக்கும் சொல்றேன், எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? விட்டமின் எம்.
மணி, டப்பு, காசு, துட்டு. எந்த குழந்தையும் எனக்கு தெரிஞ்சு ரோவர் சார் கிட்ட எல்லாம் பேர குழந்தை வந்தானா 500 ரூபாய் பரிசா கொடுத்தானா ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கட்டு கொடுத்தாத்தா, கட்டு கொடு. நான் ஒரு போனை வாங்கிட்டு போறேன். 10வது வகுப்பு படிச்சுட்டு நான் பையன் கேட்கிறான், for me 1 லட்சம் ரூபா. so what? உனக்கடா 10th படிக்கிற, why not? வசதியானவர்கள், நாங்கள் வசதியானவர்கள் வலுவற்ற மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டமின் எம் உங்களுக்கு வளர்றது என்ன தெரியுமா? விட்டமின் கே கொழுப்பு. கரைக்கணும்னா விட்டமின் என் கொடுங்க. நோ, கிடையாது. இல்ல, என்ன குழந்தை பார்க்கறான், நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்படி பேசுற. நாம் எல்லோரையும் பார்த்து, நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்க முதல் தலைமுறை. அதுங்க நம்மள ஆட்சி செய்து. எப்படி தடுக்கிறது? நாம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ், சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க 90 கிட்ஸ் எல்லாம் மில்லேனியன்ஸ், 2000 கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? ஜெனரேஷன் Z. இப்ப அதுங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. 2010ல வந்துருச்சு. இதோ என் முன்னால நிக்குதே, இது ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. நாங்கெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தவம் கிடப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு 3rd இயர் தவம் கிடக்குது. சூழல் மாறுகிறது. சூழல் மாறுகின்ற பொழுது கல்வி, அறிவை, கற்றலை எங்கிருந்து தொடங்குவது அவர்களுக்கு? நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெற்றோர்கள் கவனம். உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்து பாருங்கள். கொஞ்சம் கண்டிங்க. நண்பர்களாக இருங்க, தண்டிச்சிடாதீங்க. ஆனா கண்டிப்பா இருங்க, தண்டிச்சிடாதீங்க. கண்டிப்பாருங்க. குழந்தைங்க கொஞ்சம் வெயிட்ட தூக்குட்டோமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்கூல்ல உள்ள போற வரைக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கிறது. நான் சொல்லட்டுமா, எங்க அம்மா அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் எழுதி வைக்குது. 5 பிள்ளைங்க எங்க அம்மாக்கு. காரணம் என்ன தெரியுமா? எங்க அம்மாவை நான் வெயிட் தூக்க விட மாட்டேன். புரியுதா? அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, சொத்து கிடைக்கும். ஒருத்தன் சொல்றான் புரியலன்னு. எப்படி புரியும்? குழந்தைகளை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுங்க. ஏன் தெரியுமா? தன் கைகளில் பெற்றோர்களின், பெரியவர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்திற்கு வெயிட்ட தூக்கிக்கிற குழந்தைகள், அந்த பெற்றோர்களை அவர்கள் முதிர முதிர இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இல்ல அவங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க சாவர வரைக்கும் அவங்களை நீங்க தான் பார்த்துக்கணும். அதுங்களுக்கு அந்த பழக்கமே வராது. நான் சொல்லுவதெல்லாம் உளவியல். இன்னொரு உளவியல் சொல்ற, கற்றல் என்பது என்ன? இந்த உலகத்தில் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து சேர்கிற போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் தான் அவர் சொன்னார், புதியன விரும்பு. எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேன், தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். உஷாரா இருக்கணும். நான் ஒன்னு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். கவனம். கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கற்றலில் ஈடுபடுகிறார்கள். கற்றல் அவர்களுக்கு புதிய புதிய பாதையை திறந்து கொடுக்கிறது.